ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம ரோலெக்ஸ் ரிங்ஸ் அப்படிங்கிற கம்பெனி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரோலெக்ஸ் ரிங்ஸ் கம்பெனி பார்த்திங்கன்னா இது ஒரு இந்தியன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இதில் என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஜ்டு மெஷினரி காம்பனன்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிவ்க்கு தேவையான பேரிங்ஸு, ஆட்டோமேட்டிவ் காம்பனன்ட்ஸு, இன்ஜின் டிரான்ஸ்மிஷன்னு, சேசிஸு பார்ட்ஸு, இது எல்லாம் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்க என்ன மேக்ஸிமம் வந்து இந்த செக்டார்ஸ் இவங்க சப்ளை பண்ணுற செக்டார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டார்ஸ், ஆட்டோமேட்டிவ் செக்டார்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரயில்வேக்கு பண்ணுறாங்க, விண்ட் எனர்ஜி பண்ணுறாங்க, ஏரோஸ்பேஸு, மெரைனு, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிஸ்க்கு, இண்டஸ்ட்ரி மெஷினரிஸ் பார்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிவ் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் என்னென்னா இன்ஜின் பார்ட்ஸு, கியர் பாக்ஸு, ஸ்டேரிங் பார்ட்ஸு, பிரேக் பார்ட்ஸு, சஸ்பென்ஷன்ஸோடைய சேசிஸு, இது எல்லாமே பண்ணுறாங்க. ரயில்வேக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினுக்கு ஓடுற அந்த ட்ரெயின் வீலில் பார்த்தீங்களா, அது பியரிங் சிஸ்டம்ஸு, ஆக்சலு, அப்புறம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிற அந்த ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லியாக வந்து இந்த கம்பெனி தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. விண்ட் எனர்ஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா விண்ட் எனர்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டர்பைன் விண்ட் எனர்ஜியில் வந்து டர்பைன் தான் யூஸ் ஆகும் இல்லைங்களா. அந்த டர்பைனில் போகிற வந்து பேரிங்ஸு, கியர் பாக்ஸு, அப்புறம் வந்து ரொட்டேட்டிங் ஷாஃப்ட் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க விண்ட் எனர்ஜி தேவையான பண்ணுறாங்க, அதையும் பண்ணுறாங்க. இப்போ அடுத்தது ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ். இந்த ஏரோஸ்பேஸ் செக்டார்ஸ் எடுத்திங்கன்னா அங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸோடைய மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸு, அதில் இருக்கிற ரொட்டேட்டிங் அசம்பிளிஸ்க்கு எல்லாமே வந்து இவங்க தான் வந்து பண்ணுறாங்க, இவங்க தான் வந்து சப்ளை பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த மெரைனில் செக்டார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஷிப் இன்ஜின்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஷிப் இன்ஜினு, அப்புறம் வந்து அந்த ஷிப்பு வந்து போகிறதுக்கு தேவைப்பட அந்த ப்ரொப்பல்ஷன், அந்த சிஸ்டம்ஸு, ஹெவியான ஒரு எந்த ஒரு ஹெவி ரொட்டேட்டிங் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க தான் வந்து பண்ணுறாங்க. அதே பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்ஸ் எடுத்திங்கன்னா இந்த ஆயில் அண்ட் கேஸ்னால் அவங்க வந்து ட்ரில்லாம் பண்ணுவாங்க ஆழ்துளையெல்லாம், ஏன்னா அங்கே தான் வந்து மிஷின் இதெல்லாம் எடுப்பாங்க, ஆயிலும் கேஸும். ஸோ அதுக்கு தேவையான அந்த ட்ரில்லிங் எக்யூப்மெண்ட்டு, பம்பு, கம்ப்ரஸரு, இதெல்லாம் வந்து அந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இவங்க சப்ளை பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷினரிஸ் எல்லாம் இந்த மிஷினரிஸ் எல்லாமே பண்ணுறாங்க. இதான் வந்து ஒரு ரோலெக்ஸ் ரிங்ஸோடைய இது வந்து இதுதான் வந்து ரோலெக்ஸ் ரிங்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற அண்ட் சப்ளை பண்ணுற ஒரு பேசிக்கான ஒரு. ஸோ வந்து பிஸ்னஸோட ஸ்ட்ரென்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைவர்சிஃபைட் மார்க்கெட். இவங்க வந்து வெறும் பேசஞ்சர் வெஹிக்கிள் மட்டும் அதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸு அது மட்டும் செய்கிறது கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து மேக்ஸிமம் எல்லா செக்டார்ஸ்லையுமே அவங்க வந்து இப்போ டாப்பில் இருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து செய்கிறது மட்டுமே கிடையாது, இவங்க வந்து மிஷினரி பார்ட்ஸ் செய்கிறது மட்டுமே கிடையாது. இதில் வந்து என்ன பண்ணால் ஹீட் ட்ரீட்மெண்ட்டு, சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்டு, ஃபோர்ஜிங் பண்ணுறது, ஃபோர்ஜிங்னா மெஷின்ஸ்லாம் அந்த இரும்பு பார்ட்ஸ்லாம் உருக்கி மெஷின்ஸாக மாற்றுவாங்க இல்லைங்களா. ஃபோர்ஜிங் பண்ணுறது, மெஷினிங்கு, கிரைண்டிங் பண்ணுறது, ஹீட் ட்ரீட்மெண்ட்டு, சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. இது வந்து இப்போ வந்து ஒரு மெஷின் எடுத்து அது ஒரு மெட்டல் பார்ட்டை உருக்கி அதை வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக பண்ணுறாங்க. அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது வந்து இந்த துருப்பிடிக்கிறதுலாம் இல்லாமல் இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கிறது, அதுக்கெல்லாம் வந்து இவங்க கெமிக்கல் இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸ்மூத்தாக இருக்கிறது, இந்த துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அது எல்லாமே அதுக்காக வந்து சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்டு வந்து இதுவும் அவங்க வந்து பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஓஇஎம் மேனுஃபேக்சரிங்கில் வந்து அவங்க சப்ளை பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஓஇஎம்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கியோ, டாடா மோட்டார்ஸோ, ஹுண்டாய் மோட்டார்ஸ் கம்பெனியோ, இவங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே ஓஇஎம்மில் வந்து இவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க.
இவங்க சப்ளை பண்ணுற பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஹை இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கும். நல்ல ஒரு இவங்க மேக்ஸிமம் கம்பெனி வந்து டயர் 1 டயர் 2 கம்பெனிக்கு தான் வந்து சப்ளை பண்ணுறாங்க. இப்போ டயர் 1 கம்பெனி அப்படின்னா இப்போ வந்து டாட்டா மோட்டார்ஸை எடுத்துக்குவாங்க. டாட்டா மோட்டார்ஸுக்கு வந்து இப்போ சப்போஸ் ஒரு காருக்கு தேவையான பிரேக்கிங் சிஸ்டம்ஸை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க இந்த கம்பெனி ரோலக்ஸ் ரிங்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டாட்டா மோட்டார்ஸுக்கு தேவையான பிரேக்கிங் சிஸ்டமில் ஒரு பார்ட்டு மட்டும் செய்யலை. பிரேக்கிங் சிஸ்டமுக்கு உண்டான முழு பார்ட்டையும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. இது பேர் வந்து டயர் 1 கம்பெனி. இதே டயர் 2க்கு சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிரேக்கிங்க்கு தேவையான ரா மெட்டீரியல் பிரேக்கிங் பார்ட்ஸுக்கு செய்ய வேண்டிய ஒரு ரா மெட்டீரியலை வந்து அவங்க இந்த டாட்டா மோட்டார்ஸுக்கு செய்வாங்க. அவங்க அதை அசம்பிளி பண்ணி ஃபுல் யூஸபிள் பார்ட்டாக வந்து அது கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு கம்பெனிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத டயர் அவங்களுக்கு முழு பார்ட்டாக தேவையே இல்லை ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறதோ எதுவாக இருந்தாலும் இவங்க அதை செய்கிறதுனால இவங்க ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ராங்காக இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்க சப்ளை பண்ணுறது மேக்ஸிமம் பண்ணுறதா இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நம்ம பார்க்கணும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃபிசிக்கல் இயர் 25ல் ரெவன்யூ பார்த்திங்கன்னா 1183 crores வந்து இவங்க வந்து காட்டியிருக்காங்க பேலன்ஸ் ஷீட்டில். ஃபிசிக்கல் இயர் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், அதாவது பிஏடிங்கிறது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இந்த 1183 crore வந்து டோட்டல் ரெவன்யூ. இவங்க இந்த டேக்ஸு, இந்த எக்ஸ்பென்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, டெப்ரிசியேஷனு இதெல்லாம் கழித்து மீதி போகனா அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் அது. ஸோ அது 174 crores வந்து இவங்களுடைய ஃபிசிக்கல் இயர் 25ல் இவங்க ரெவன்யூவாக காமிச்சிருக்கிறாங்க. ரீசன்ட் குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸ் கூட பார்த்திங்கன்னா தேர்ட் குவார்ட்டர் ஃபிசிக்கல் இயர் 26ல் நெட் ப்ராஃபிட்டாக 136% இயர் டு இயர் நெட் ப்ராஃபிட்டாக காமிச்சிருக்கிறாங்க. சேல்ஸும் வந்து 5.76% இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் காமிச்சிருக்கிறாங்க. ஃபிசிக்கல் இயர் இப்போ Q3 தேர்ட் குவார்ட்டர் அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டு 2025 இயருடைய அக்டோபர் டு டிசம்பர் மந்த்து தான் வந்து தேர்ட் குவார்ட்டர் சொல்லுவாங்க. ஸோ இந்த தேர்ட் குவார்ட்டரில் ரொம்ப சேல்ஸும் ஹைக் ஆகிருக்கு. 5.76% லாஸ்ட் இயரை விட இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியலாக அவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே தான் இருக்காங்க. அடுத்தது இதோடைய கீ ரிஸ்க்கு பார்த்திங்க. இப்போது கீ ரிஸ்க்குன்னு சொல்லி இது வந்து ஒரு சைக்ளிக்கல் இண்டஸ்ட்ரி. இது என்னென்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வந்து ஒரு எக்கனாமிக் சார்ந்து இருக்கும். அங்கே ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஆகும்போது இந்த இண்டஸ்ட்ரியும் நம்ம வந்து பாதிப்பு ஏற்படும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு மெட்டல்ஸுடைய டிமாண்ட் கம்மியாகுது அப்படின்னு சொன்னால் இங்கேயும் இந்த கம்பெனிக்கும் அதோடைய இம்பேக்ட் இருக்கும். சிமெண்ட்டோடைய டிமாண்ட் அங்கே கம்மியாச்சு அப்படின்னா இவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கும். ரியல் எஸ்டேட்லேயோ இல்லை ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியிலையோ அவங்க அந்த டிமாண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு அந்த ஆர்டர்ஸ் கம்மியாகும். ஸோ அந்த ஆர்டர்ஸ் கம்மியாச்சுன்னா இவங்க பிளான்ட் ரன்னிங் வந்து ஸ்டாப் ஆகும். இந்த மாதிரி ஒரு ரா மெட்டீரியலில் இவங்களுக்கு வர வேண்டிய ரா மெட்டீரியல்லே ஒரு டிமாண்ட் இருந்துச்சுன்னா இந்த கடைசியாக அவங்க செய்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து அந்த ரிஸ்க் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கவனிக்கணுங்க. ஸோ அதனால் வந்து ரா மெட்டீரியல் அவங்க போதுமான அளவில் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. மேக்ஸிமம் இந்த எஃபெக்ட் இது வந்து ஒரு ஃபேக்டர். இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பாதிப்பு ஏற்படுச்சுன்னா இது எக்கனாமிக் சைக்கிள்ஸ் பாதிச்சுன்னா இவங்களுக்கும் அது இம்பேக்ட் இருக்கும். ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஓஇஎம் கிளைண்ட்ஸ் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் ரெவென்யூஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ அது அப்படின்னா என்ன அப்படின்னா, அது பார்த்திங்கன்னா கஸ்டமர் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அவங்க அந்த கம்பெனியோடைய கஸ்டமர்ஸோடைய ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்னென்னா இப்போ 25% அவங்களோட ரெவென்யூ வந்து ஒரு கஸ்டமர் ஏங்கிற ஒரு கஸ்டமர் வச்சுக்கோ. 25 அவங்களுடைய மொத்த ரெவென்யூவில் 25% ரெவென்யூ வந்து ஒரு ஒரே ஒரு கஸ்டமர்கிட்டேருந்து வருது. அடுத்த ஒரு 15% வந்து ரெவென்யூ வந்து இன்னொரு கஸ்டமர் பிகிட்டேருந்து வருது அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த கஸ்டமர் ஏ வந்து சடனாக வந்து எனக்கு வந்து இந்த ரோலெக்ஸ் ரிங்ஸ்லேருந்து தேவையில்லை, எனக்கு வந்து வேறு கம்பெனிலேருந்து பாரத் ஃபோர்ஜ் இந்த மாதிரி வேறு கம்பெனிலேருந்து நான் ஆர்டர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த 25% சடன் ட்ராப் வருது. இந்த இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக அந்த கம்பெனியோட ரெவென்யூ அடுத்த வருஷம் பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து கஸ்டமர் இதெல்லாம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்.
கஸ்டமர் இந்த கஸ்டமர் வந்து சடனாக ட்ராப் ஆகும். அப்புறம் என்ன ஆகும், பிளான்ட் யூட்டிலைசேஷனும் வந்து அடுத்தது கம்மியாகிட்டே இருக்கும், மார்ஜினும் வந்து டிக்ளைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸு. அடுத்தது இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பைபேக் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பைபேக் அப்படின்னா சிம்பிளாக டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகமாக கம்பெனி அவங்களாவே வாங்கிக்கிறது. இப்போ மேக்ஸிமம் 150 இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது. அவங்க என்ன பைபேக் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 180 நான் வாங்கிக்கிறேன், உங்கள்கிட்ட இருக்கிற 150 ருபீஸ் ஷேரை நான் 180 காசு கொடுத்து நான் வாங்கி 30 ரூபா அதிகமாக கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் ஒரு ஷேரை, அப்படிங்கிறது தான் பைபேக் ப்ரைஸ். இப்போ இந்த பைபேக் இந்த கம்பெனி என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெண்டர் ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. பைபேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 180 crores அவங்க வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1 கோடி ஷேர்ஸ் இவங்க திருப்பி வாங்கிக்கிறேன், 180 ருபீஸ் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து இந்த 180 crores பார்த்தீங்கன்னா 3.67% ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். 3.67 அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கம்பெனியோட மொத்த ஷேர் வேல்யூலேருந்து ஏதாவது வெளியே கொடுத்துருக்காங்க, நிறைய பப்ளிக்லாம் வாங்கியிருக்காங்க இல்லைங்க ஷேர்ஸில், அந்த மொத்த வேல்யூவோட 3.67 ஷேர்ஸை வந்து திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3.67%ங்கிறது ஒரு நாமினலான ஒரு வேல்யூ தான். ஒரு மீடியம் க்ரோத் இருக்கிற கம்பெனி இதுதான் பண்ணுவாங்க. இப்போ அப்போ மிச்சம் இருக்கிற வேல்யூ 3.67னா அதில் வந்து 1 crore ஷேர்னால் பேலன்ஸ் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 27.25 crores ஷேர் வந்து வெளியே ஃப்ளோட்டிங்கில் இருக்குது. ஷேர்ஸு வாங்கி வச்சுருக்குறாங்க, மக்கள் வந்து வாங்கி வச்சுருக்குறாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து வாங்கி வச்சு அவங்ககிட்ட ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்ட இருக்குது அந்த 27.25. இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அது நான் உங்களை அப்புறமே சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? இது என்ன ப்ரொமோட்டர்ஸ் பார்ட்டிசிபேஷன், இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேஷன் கிடையாது, அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் பார்ட்டிசிபேஷன்னா இந்த கம்பெனி உள்ள வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் கிடையாது, இவங்க மேலே ஜெனரல் மேனேஜர் அப்படின்னு சொல்லி சேர்மேனு அப்படின்னு இருப்பாங்கள்ல இந்த ப்ரொமோட்டர்ஸு, அவங்க வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. இந்த பைபேக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம், அவங்கள கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக மட்டுமே இதை வந்து பண்ணுறாங்க. இன்னும் வந்து ரெக்கார்ட் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, இன்னும் பைபேக் ஆஃபர் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நிறைய பேர் இந்த பைபேக் ஆஃபரை வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் ரொம்ப லார்ஜ் வால்யூமில் இருக்குது அப்படின்னு தான் இது வரைக்கும் நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது நீங்கள் இந்த பைபேக் வந்து நல்லா பார்த்துட்டு நல்லா அதை பாருங்கள். இது இன்னும் ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்டையோ இல்லை ரெகுலேட்டரி அப்ரூவலோ இன்னும் வரலை. ஸோ இந்த ரெகுலேட்டரி அப்ரூவல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபைனல் எக்ஸிக்யூஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் என்ன வேல்யூ இருந்துங்கிறத எல்லாம் அப்புறம் தான் சொல்லுவாங்க, இந்த ரெக்கார்ட் டேட் வரும்போது தான் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டென்டேட்டிவ் தான். இது எக்ஸ்பெக்டட் ரேஷியோஸ் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இன்னும் அவங்க சொல்லலை. ஸோ மேபி ஃப்யூச்சரில் அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு தான் அவங்க மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி அவங்க அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து அவங்களுடைய ஷேர் எதை வந்து மேக்ஸிமம் அவங்க அந்த அக்செப்டன்ஸ் ரேஷியோஸ்னு ஒன்று இருக்குது, அவங்க இன்னும் அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல. ஓகேங்களா? இங்கே என்னென்னா, நீங்கள் இப்போ வந்து 150 இருக்குது ஷேர் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு 2 lakhsக்கும் கீழே அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ரீட்டைலில் வந்து இன்வெஸ்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு தான் வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் இவங்க வந்து பண்ணுறாங்க. இப்போ 2 lakhsன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 180 ரெஃபரன்ஸை வச்சாவே 1115 ஷேர்ஸ் நீங்கள் ஹோல்டிங்கில் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த 1115 ஷேர்ஸுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அவங்களுடைய ரெக்கார்ட் டேட்டுக்கு கீழே, நீங்கள் இந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி இத்தனை ஷேருக்கு கீழே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு டென்டேட்டிவ் வேல்யூ தான். அதெல்லாம் இது இப்போ வந்து நீங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 lakh கீழே இருக்கும். அப்போ வந்து அவங்களுடைய அக்செப்டன்ஸ் ரேஷியோவும் என்ட்ரி ப்ரைஸும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைபேக் வந்து மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். நீங்கள் ஏற்கனவே இருந்த வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 33% அக்செப்டட் வேல்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இருந்ததெல்லாம் பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு 33% கொடுக்குற மாதிரி இருக்குது. இது வந்து நானாக தான் நம்ம ஒரு அசம்ஷன் தான் சொல்கிறோம் நம்ம அதை.
இன்னும் நம்ம கம்பெனி சைட்லேருந்து இன்னும் எந்த ஒரு இதுவும் நோட்டீஸும் வரலை. வெறும் வந்து பைபேக் கொடுக்குறாங்க அப்படின்றது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து 23rd வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது சும்மா இது வந்து ஒரு வேல்யூவேஷன் தான். சும்மா ஒரு அப்ராக்சிமேட் ரஃப் வேல்யூஸ். இப்போ ட்ரெயிலிங் பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 17-20 வந்து சோர்ஸில் இருக்குது. அதே மாதிரி டெப்ட்டும் ரொம்ப கம்மியான, கிட்டத்தட்ட டெப்ட் ஃப்ரீ பேலன்ஸ் ஷீட்டுன்னே சொல்லலாம். இந்த கம்பெனியில் வந்து டெப்ட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பியர் கம்பேரிசன் பண்ணுறீங்க அப்படின்னா இதே செக்டாரில் இருக்கிற மற்ற கம்பெனி பார்த்திங்கன்னா பாரத் ஃபோர்ஜ் இருக்குது. இதே கம்பெனியில் பார்த்திங்கன்னா இதே செக்டாரில் பார்த்திங்கன்னா வேறு கம்பெனி இருக்குது. இது வந்து பாரத் ஃபோர்ஜ் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக அதோடைய பிஇ ரேஷியோ பார்த்திங்கன்னா 60+ இருக்குது. ப்ரீமியம் அவங்களாம் வந்து ப்ரீமியம் லார்ஜ் கேப்பு. ஹாப்பி ஃபோர்ஜிங் இருக்குது, 40+ அவங்களோட பிஇ ரேஷியோ வச்சுருக்காங்க. ஹையர் க்ரோத் ப்ரீமியம் இவங்க அந்த செக்டார்ஸ் வச்சுருக்காங்க. சிஐஏ ஆட்டோமோட்டிவ் இண்டிவியாக இருக்காங்க, அவங்களோட பிஇ ரேஷியோ பார்த்துங்க சிமிலராக அவங்க வந்து ஒரு இவங்க எந்த ரோலக்ஸ் என்ன டைவர்சிஃபைடாக பண்ணுறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு பெரிய டைவர்சிஃபைடாக பண்ணுறாங்க. ரோலக்ஸ் ரிங்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 17-20 இருக்குது, மிட் வேல்யூ ரேஞ்ச் தான் அது. நீங்கள் இதுவும் வந்து ஒரு நல்ல பிஇ ரேஷியோ உள்ள ஒரு கம்பெனி தான். ஏன்னா கிட்டத்தட்ட டெப் ஃப்ரீ கம்பெனி. பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க டெப் ஃப்ரீயாகவே காமிச்சிருக்கிறாங்க. நல்ல நெட் ப்ராஃபிட்டும் லாஸ்ட்டு ஃபிசிக்கல் இயர் 25லையும் நல்லா இருந்துச்சு. குவார்ட்டர் ரிசல்ட்டும் ரொம்ப நல்லாவே தான் இருக்குது. ஸோ இதனுடைய ஃபினான்ஷியல் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி ROCE இருக்குது. இது ரிட்டர்ன் மெட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா 20%. இந்த ROCனா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இது என்னென்னா ஒரு கம்பெனியோட கேபிட்டலை எப்படி ஒரு உபயோகமாக ப்ராஃபிட்டை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ROE. இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லோ டெப் பேலன்ஸ் ஷீட் தான் இருக்குது. ஸ்ட்ராங் மேனுஃபேக்சரிங் இன்டிகிரேஷன் இருக்குது. குளோபல் லெவலில் எக்ஸ்போஜர் இருக்குது. குளோபல் லெவலில் இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இவங்களுடைய. அப்புறம் வந்து கன்சர்ன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரெவன்யூ க்ரோத் வந்து ஒரு மாட்ரேட் க்ரோத்லேயே தான் இருக்கும். ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ் சட்டன் க்ரோத்து, நல்ல பெரிய பிளாஸ்ட் அதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஒரு நார்மலான க்ரோத் இருக்குது. க்ரோத்து தான், ஒன்றும் டிக்ளைன்லாம் இல்லை, க்ரோத் ஆகி தான் இருக்குது. இது என்னென்னா ரா மெட்டீரியல் இன்புட் ரா மெட்டீரியல் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த அடுத்தது ஃபினான்ஷியல் இயர்ஸில் கம்மியாகும். ஆனால் மேக்ஸிமம் அதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா நல்லா ஒரு க்ரோத்து நல்லாவே இருக்குது, ஒரு மாட்ரேட் இருக்குது, ரொம்ப பீக்கிங்காக இல்லை, ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு அசம்ஷன்ஸ் இது வந்து நீங்கள் இப்போ பைபேக் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அசம்ஷன்ஸ் தான் அது. இப்போ பைபேக் ப்ரைஸ் வந்து 180 இருக்குன்னா இது வந்து நீங்கள் இன்னும் ஸ்மால் ஷேர் ஹோல்டர் கேட்டகரியிலே இருப்பீங்க. ஏன்னா அவங்க அதை தான் கான்சன்ட்ரேஷனும் பண்ணுறாங்க. அவங்கள இன்னும் எனர்ஜி பண்ணுறதுக்காக தான் இது. மேக்ஸிமம் பெரிய லெவலில் போய் அவங்களுக்கும் கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வேல்யூவேஷனில், அதாவது அவங்களுடைய அக்செப்டன்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். இவங்களுடைய ஒரு நிமிஷம் ஸ்மால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்குடைய அக்செப்டன்ஸ் ரேஷியோஸ் வந்து இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா பைபேக் ப்ரைஸ் வந்து 180 கொடுக்குறாங்க. நீங்கள் ஸ்மால் ஷேர் ஹோல்டர் கேட்டகரியிலே இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 156 கிட்ட வரும்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1111 ஷேர்ஸ் வந்து உங்கள் ஹோல்டிங்ஸில் நிற்கும். இது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1,73 lakhs இருக்கும். ஏன்னா இது ஒரு 2 lakhs கீழே தான் வருது. பார்த்தீங்களா, 1,73 lakhs தான் இருக்கும். ஓகேங்களா, இதோட இப்போ சப்போஸ் கம்பெனி ஒரு 33% அக்செப்டன்ஸ் ரேஷியோ வைக்கிறான் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய 111 ஷேர், அதாவது 1111 ஷேர்லேருந்து 366 ஷேர்ஸ் மட்டும்தான் அவன் அக்செப்ட் பண்ணுவான். அக்செப்ட் பண்ணுற ப்ராஃபிட், அதாவது 180 ஷேர்ஸ் 366 ஷேர்ஸை 180 rupeesக்கு வாங்கிக்குவாங்க. மேபி அதோடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 8,754 கிட்ட இருக்கும். அதே சீனரியோ தான் 50%, 75%, 100% இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் இதில் என்ன இருக்குன்னா அக்செப்டட் ஷேர் மட்டும்தான் பார்க்குறோம். பாக்கி இருக்கிற 67% ஷேர்ஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு சினாரியோ தான் இது. ஹிடன் ரிஸ்க் பார்த்திங்கன்னா இவங்க வெறும் இந்த 33% அக்செப்ட், சப்போஸ் கம்பெனி நான் சொல்கிறேன் 33% அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா பேலன்ஸ்
61% என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 366 ஷேரை வந்து 180 ருபீஸ்க்கு நீங்கள் விற்றுருவீங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 745 ஷேர்ஸ் உங்களுடைய ஹோல்டிங்ஸிலே தான் இருக்கும். அந்த ஹோல்டிங்ஸில் இருக்கும்போது இந்த ரெக்கார்ட் டேட்டு அதுக்கப்புறமோ இல்லை ஹைப்பு, சப்போஸ் பைபேக் ஹைப்பு வந்து குறைஞ்சிடுச்சு அப்படின்னா, அந்த ஸ்டாக் ஃபால் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த ஹோல்டிங்ஸில் பேலன்ஸ் ஷேரை கையில் வச்சுக்கிட்டே இருக்கும். இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட்டும் அந்த பைபேக்லாம் கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஜீரோவாக இருக்கும். ஒரு ப்ராஃபிட்டும் இருக்காமல் நோ ப்ராஃபிட் நோ கிளைமில் தான் நீங்கள் வெளியே வர மாதிரியே இருக்கும். ஏன்னா பேலன்ஸ் 75 மீதி பர்சன்டேஜ் 745 ஷேர்ஸ் வந்து உங்கள் ஹோல்டிங்கில் பெண்டிங் நிற்குது. அந்த அமௌண்ட் அப்படி பிளாக் ஆகுது இல்லைங்களா, அதனால். ஸோ இதுதான் நம்ம பைபேக் ஆஃபருடைய டீட்டெயிலாம் சொல்லியிருக்கிறேன். இது வந்து நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறீங்கனாலும் அனலைஸ் பண்ணதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஃபண்டமெண்டல் அனலைசிஸோ இல்லை டெக்னிக்கல் அனலைசிஸோ யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி நீங்கள் அதை வாங்குறதா தான் வாங்குங்க. இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன், ஒரு லேர்னிங் பர்பஸுக்கு தான். இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கு இந்த மாதிரி ஒரு பைபேக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே பைபேக் வேறு ஏதாவது கம்பெனி வேணும்னா நான் வந்து விப்ரோ கம்பெனி வந்திருக்கு, அது வேணால் பைபேக் அதோடைய டீட்டெயிலை பற்றி நான் சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்கலாம். தேங்க்யூ.